எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் மார்ச் 1 and 2 பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கரண்ட் அஃபயர்ஸோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் 1 மற்றும் 2 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடு தழுவிய ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி எந்த நாளில் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் February 28 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். February 2026 வசூலான ஜிஎஸ்டி ஆன்சர் 1.83 லட்சம் கோடி. அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்ன? ஆன்சர் யுரேனியம் செறிவூட்டல். ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு டேஷ் பெயரிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆகஸ்ட் 2 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஈரான் நாட்டின் உயர்ந்த தலைமை மதகுரு யார்? ஆன்சர் அயதுல்லா அலி கமேனி. FICCI வழங்கிய இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. துபாய் டியூட்டி ஃப்ரீ ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டேனியல் மெட்வதேவ். ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டை சேர்ந்தது? ஆன்சர் கிரிக்கெட். இதில் ஜம்மு காஷ்மீர் இப்போது சாம்பியனாக இருக்காங்க இந்த போட்டியில். மார்ச் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ். டுடே கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன குவாட் பார்க்க போகிறோம், மோட்டிவேஷன் குவாட் அப்படின்னா, தி ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டூ இன் தி ப்ரெசன்ட். அதாவது என்னென்னா, ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய எதிர்காலம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஃப்யூச்சர் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? புக்கை எடுத்து படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும், எக்ஸாம் போய் அட்டன் பண்ணணும், அதில் நல்ல ஸ்கோர் வாங்கணும். அப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறத பொறுத்து இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ அப்போது இன்றைக்கி உள்ளதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள குவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு டாபிக். தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்லிமலை. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் இரவு வான் பூங்கா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கொல்லிமலையில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இரவு வான் பூங்கா அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இரவு வான் பூங்கா நைட் டைம் அப்படி, அதுவும் வான் பூங்கா அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, மூன் பார்க்கலாம், அப்புறம் ஸ்டார்ஸு, நெக்ஸ்ட்டு கோள்கள், மற்ற பிற விண்வெளி நிகழ்வுகளை தெளிவாக காண முடியும் இந்த வான் பூங்காவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமக்கல்லில் கொல்லிமலையில் அரியூர் சோலை காப்புக்காடு பகுதியில் தான் இந்த வான் பூங்கா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இரவு வான் பூங்கா. யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறை அமைச்சரான ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இரவு வான் பூங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லை, ஒளி மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை பகுதியாக தான் இந்த பகுதி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது 44 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இரவு வான் பூங்கா. ரீசன் நியூஸ். ஸோ தமிழ்நாட்டின் முதல் கிரேட் ஃப்ளெமிங்கோ சரணாலயம் தனுஷ்கோடியில் அமைக்கிறாங்க. மூத்த குடிமக்களுக்கான ஆணையத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலம் எதுனா கேரளா. அதே மாதிரி பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியை கேரளா மாநில நுண்ணுயிரியாக அறிவிச்சிருக்காங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்த முதல் ஸ்டேட் எதுனா உத்தரகாண்ட். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடினா கோவாலே இருக்குது. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் மத்திய பிரதேசத்தில் கோவிந்த்கர் பகுதியில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் அமையுது. முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை ஆந்திராவில் அமைக்கப்படுது. முதல் ராம்சார் ஈரநில நகரமாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 செப்டம்பர் 23 தான் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 2018. எதுக்காக அப்படின்னா
இந்த ஸ்கீமில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் சுகாதாரம்னாலே என்ன வந்துடும், சுகாதார அமைச்சகத்தில் வந்துடும் இல்லையா. ஸோ சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இப்போது 2024 அக்டோபர் 29 தான் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுமே பயன்பெற முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. அவங்களுக்கு இணையதளம் செயலி தொடங்கியிருக்காங்க. அதில் இவங்க அவங்க நேமை பதிவு செஞ்சு இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்கலாம். அப்படி இணையிறவங்களுக்கு ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை அப்படிங்கிறது வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் 86 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சைகள் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். எத்தனை சிகிச்சைகள் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200க்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் இலவசமாக இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள். அடுத்து மக்கள் மருந்தகம் திட்டம், அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, ஷார்ட் ஃபார்ம் PMBJP. உங்களுக்கு ஸ்கீம்னாலே அதோட ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம், இங்கிலீஷ் நேம், தமிழ் நேம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினில் கேட்குறாங்க. சரி, இந்த ஸ்கீம் 2008 தான் இனிஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதை புதுப்பிச்சிருப்பாங்க 2015. அதுக்கப்புறமா இதோட நேமை மாற்றிருப்பாங்க 2016. என்னவா மாற்றிருப்பாங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திராஸ், அதாவது ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் ஜன் ஔஷதி கேந்திராஸ் அமைக்கிறாங்க, அதாவது மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அந்த மருந்தகத்தில் என்ன பண்ணுறாங்க, மலிவான விலையில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்கிறாங்க. அது எப்படி அங்கே மட்டும் மலிவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுப்பெயர் மருந்துகள் ஜெனரிக் மெடிசனை தான் இங்கே விற்பனை செய்கிறாங்க. ஸோ அதனால் பிராண்டட் மெடிசன் தான் விலை கூட இருக்கும். இப்போ பொதுப்பெயர் மருந்துகள் வாங்கும்போது அதே அளவு நீங்கள் பிராண்டட் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குமோ அதே காம்போனன்ட்ஸ் தான் இதுலேயுமே இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், ஆனால் விலை குறைவாக இருக்கும். ஸோ இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகம். அதில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மருந்துகள் துறை மூலமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட குறிக்கோள் என்ன அப்படின்னா குறைவான விலையில் ஏழை மக்களுக்கு மருந்துகளை வழங்கணும், அதுவும் தரமான மருந்துகளை வழங்கணும். பொதுப்பெயர் மருந்துகள் பற்றிய விழிப்புணர்வு, இந்த மாதிரி குறைவான விலையில் ஜெனரிக் மெடிசனும் இருக்குது, பிராண்டட் மெடிசன் மட்டும் கிடையாது, நீங்கள் இதையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மக்கள் மருந்தகங்கள் அமைக்கிறதுனால நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாகுது. ஸோ அதில் தான் குறிக்கோள்கள். தமிழ்நாட்டில் ஒரு 1500க்கு மேற்பட்ட ஜன் ஔஷதி கேந்திராஸ் மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தகங்களில் 50லேருந்து 90% வரைக்கும் தள்ளுபடி விலையில் இந்த மருந்து பொருட்கள் அப்படிங்கிறது விற்பனை செய்யப்படுது. இதே மாதிரி சிமிலராக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம், அது எப்போ லான்ச் பண்ணாங்க, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்கனாமி. 2025 to 26 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 8.25%. இப்போ நம்ம இபிஎஃப் அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது வருங்கால வைப்பு நிதி, ஊழியருக்கான வருங்கால வைப்பு நிதி தான் இபிஎஃப் அப்படிங்கிறது. வருங்காலம் அப்படின்னாலே ஃப்யூச்சர் யூஸ்க்காக உள்ள ஒரு நிதி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, 1 இயர் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னா 2 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக வேலையை விட்டு நின்றுடுறாங்க, அடுத்த வேலைக்கு போகலான்னு விரும்புகிறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் அவங்க வேலை இல்லாத நேரத்தில், இன்னொரு கம்பெனிக்கு வேலை தேடக்கூடிய நேரத்தில் அவங்க கையில் காசு இருக்காது, அவங்க எல்லா சம்பளத்தையும் செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட காசு இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காக பிடிப்பாங்க. அதே கம்பெனியும் அந்த பர்சன்டேஜ் அளவு பணத்தை போட்டு இது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குறதுக்காக இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு வட்டியும் கொடுக்கணும் இல்லையா. இயருக்கு பார்த்தீங்கன்னா 8.25% வட்டி கொடுக்குறாங்க. இப்போது 2025 to 26 நிதியாண்டுக்கு 8.25% வட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 3வது ஆண்டாக இதே ரேட்டை இப்போ நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சம்மந்தமான விஷயத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு.
இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி இருக்கும், இபிஎஃப்ஓ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புங்கிறது 1952 மார்ச் 4 தொடங்கியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்க. எந்த அமைச்சகத்தின் கீழ் இது இருக்குது அப்படின்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு தான் இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது. நெக்ஸ்ட் நேஷ்னல் டாபிக். சமீபத்தில் யுரேனியம் விநியோகத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கீழ்கண்ட எந்த நாடும் கையொப்பமிட்டுள்ளன? ஆன்சர் கனடா. ஸோ இப்போது நம்ம கனடாவும் இந்தியாவும் இடையே பார்த்திங்கன்னா இந்த யுரேனியத்தை விநியோகம் செய்கிறது சம்மந்தமாக ஒரு ஒப்பந்தம்ங்கிறது சைன் ஆயிருக்கு. முக்கியமாக யாருக்கு யுரேனியம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா நமக்கு யுரேனியம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக, அணுசக்தி மூலமாக 2047க்குள்ளே ஒரு 100 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக கூட நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து கவர்மெண்ட் போட்டுக்கிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ அணு உலைகள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதை இன்க்ரீஸ் பண்ணணும். அணு உலைகளில் எதை நம்ம யூஸ் பண்ணுறோம், யுரேனியம் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த யுரேனியத்தை வந்து கனடாக்கிட்டேருந்து $2.6 பில்லியன் மதிப்பில் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. ஸோ அதன்படி 2027லேருந்து 2035 வரைக்கும் அணுசக்தி உற்பத்திக்காக 2.2 கோடி பவுண்டு யுரேனியத்தை வந்து இந்தியாவுக்கு கனடா வழங்க போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ இஸ்ரேலுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசனாக போயிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பாங்க. அந்த இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையொப்பமாகி ஏப்ரல் மாதம் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக தான் பிரிட்டன், ஓமன் நாடுகளோட நம்ம FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருப்போம். அது ஏப்ரலில் அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்தோட வர்த்தக ஒப்பந்தம் செப்டம்பரில் வந்து அமலுக்கு வரும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2014 நம்ம ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து இந்த நாடுகளோட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம அடிக்கடி பார்க்குறது, ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகிட்டு வர்றதுனால அதை பற்றி கேட்கலாம் கொஸ்டின், அதுக்காக தான். அடுத்து, இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே முக்கிய பாதுகாப்பு கூட்டுறவு ஒப்பந்தமும் தடையற்ற மக்கள் போக்குவரத்துக்கான ஒப்பந்தமும் சைன் ஆயிருக்கு ரீசெண்டாக. அடுத்து சமிட்ஸு. பாரத் மின்சார உச்சிமாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் பாரத் மின்சார உச்சிமாநாடு இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026. ஸோ இது மார்ச் 19லேருந்து 22 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ எரிசக்தி அமைச்சகத்தினால தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நியூ டெல்லியில் யஷோ பூமியில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த பாரத் மின்சார உச்சி மாநாடுன்னு பார்க்குறோம் இல்லையா, இங்கே வந்து உலகளாவிய கண்காட்சி மாநாடு நடத்தப்படுது. இதுதான் வந்து நம்ம நாட்டுடைய எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறைக்கான உலகளாவிய தளம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் நடக்க போகுது. ரீசன் நியூஸ். இப்போ பாதுகாப்பு விவகாரம் சம்மந்தமாக உலக நாடுகளுடைய மாநாடு ஜெர்மனியில் மியூனிக்கில் நடந்துச்சு. அனைத்துலக வள்ளலார் மாநாடு சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. சர்வதேச அளவிலான முதலாவது ஜவுளி தொழில் மாநாடு கோவை கொடிசியால் நடைபெற்றது. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு வந்து மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். F-15 ரக போர் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டினுடையது? ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்காவுடைய போர் விமானம் தான் இந்த F-15 ரக போர் விமானம். இப்போ எதுக்காக F-15 ரக போர் விமானம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஈரானுக்கும் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா F-15 ரக போர் விமானம் அமெரிக்காவுடைய ஒரு 3 போர் விமானமானது தவறுதலாக குவைத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் குவைத் இதில் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அதனால் இந்த வளைகுடா நாடுகளில், அதாவது ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அதனால் அந்த வளைகுடா நாடுகள் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது இந்த மாதிரி அமெரிக்காவுடைய விமானங்களை வந்து குவைத் தவறுதலாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா B-2 ரக விமானங்களையும் அமெரிக்கா வந்து பயன்படுத்தியிருக்கு. அதிநவீன அதிக தூரத்துக்கு செல்லக்கூடிய
ரேடாரில் சிக்காத ஏவுகணை மற்றும் குண்டு வீச்சு விமானம் தான் இந்த B2 ரக விமானம்ங்கிறது. ஈரானுடைய தலைநகரம் எதுனா டெஹ்ரான். ஸோ இந்த அதிரடி தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுடைய அதிரடி தாக்குதலில் ஈரான் நாட்டுடைய உச்ச தலைவரான ஷியா இஸ்லாமிய பிரிவு மதகுரு அயதுல்லா அலி கமேனி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இதை நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, இதுக்கு தீவிர பதிலடி தாக்குதலை ஈரான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி தான் அந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா அங்கேருந்தும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா இல்லையா, பக்கத்துலேயே இருக்குல்ல, அதனால. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஹோர்மூஸ் நீரிணை உலகின் எத்தனை சதவீத எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பகுதி? 20%. ஸோ ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் இப்போது 20% கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது உலக அளவில் நடக்குது. இப்போ எதுக்காக இந்த ஹோர்மூஸ் நீரிணை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மேலே, எங்கே அந்த கச்சா எண்ணெய் அதிகமாக விநியோகம் செய்யக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது குறி வச்சு தாக்குறாங்க ஈரான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கச்சா எண்ணெய் விநியோகம் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நிலையங்கள் வந்து இப்போது தற்காலிகமாக மூடியிருக்காங்க. சவுதி அரேபியா, குவைத்து, ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள்லேருந்து எரிபொருள் ஏற்றி வரக்கூடிய நிறைய கப்பல்கள், 150க்கும் மேலே உள்ள கப்பல்களை ஹோர்மூஸ் நீரிணை பகுதியிலேருந்து கடக்க முடியாமல் நடுக்கடல்லே வந்து நிறுத்தி வச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்குது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது உயருது. டிமாண்ட் அதிகரிக்கும் இல்லையா, கச்சா எண்ணெய் டிமாண்டு. அப்போது அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கச்சா எண்ணெய் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், மற்ற பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் பால் பாக்கெட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த பால் பாக்கெட் அந்த கடையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஃபார்ம்லேருந்து கொண்டு போய் பேக்கெட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து அந்த கடைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு இடையில முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது, அந்த ட்ராவலிங், அந்த போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கு. அந்த போக்குவரத்துக்கு எது முக்கியமாக தேவைப்படுது, பெட்ரோல் வந்து கச்சா எண்ணெயிலேருந்து தானே சுத்திகரித்து எடுக்கிறோம். அப்போது கச்சா எண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மற்ற பொருட்களோட விலை அப்படிங்கிறது உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த நீரிணை மூலமாக தான் 20% எண்ணெய் தேவைங்கிறது பூர்த்தி செய்யப்படுது. இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் வந்து போர் சூழல் நிலவரதுனால எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோர்மூஸ் நீரிணை இன்னும் நீண்ட காலத்துக்கு மூடப்பட்டிருந்தாலும் அல்லது வளைகுடா நாடுகளில் எண்ணெய் கிணறுகள் வந்து சேதமடைஞ்சாலும் விலை வந்து கட்டுக்கடங்காமல் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எக்கனாமி லெவலில். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1981. 1981 தான் வளைகுடா கவுன்சில், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் 6 நாடுகள் இருக்குது. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத். இந்த 6 நாடுகள், இந்த நாடுகள் தான் வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தான் ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இது வந்து 1981 மே 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்காக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்காங்க. பேசினதன்படி இங்கே இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள், அமெரிக்க இராணுவ தளங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்கிறத உறுதி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்புல்லா அமைப்பு கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் லெபனான். லெபனான் நாட்டில் இயங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு நம்ம இந்த ஹமாஸ் இஸ்ரேல் இடையே இந்த ப்ராப்ளம், இந்த வார் நடந்துச்சு இல்லையா, அந்த டைம்லேயே நம்ம ஹிஸ்புல்லா அமைப்பு பற்றி பார்த்துப்போம். ஹமாஸ்க்கு சப்போர்ட்டாக ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். செங்கடலில் ஏமன் நாட்டுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து சரக்கு கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இதெல்லாமே வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் அந்த டைமில் வந்து பார்த்துருப்போம். இப்போது ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறதுனால லெபனான் நாட்டை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதை அடுத்து இஸ்ரேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த டைமில் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக தான் செயல்படணும், அவங்க ஒரு இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது,
லெபனான் நாடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி லெபனான் அரசு தான் தேர்வு செய்யணும், ஹிஸ்புல்லா அமைப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. லெபனான் நாட்டுடைய தலைநகரம் எதுனா பெய்ரூட். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் February 28. அதாவது சர் சி.வி. ராமன் இருக்கார் இல்லையா, ராமன் விளைவை கண்டுபிடித்த சர் சி.வி. ராமன், அவருடைய பிறந்த நாள் தான் February 28. அதை தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 1928 தான் ராமன் விளைவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2026 February 28 இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது 40வது தேசிய அறிவியல் தினம். 1986 தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு கவுன்சில் தான் இந்த February 28 சயின்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க, பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து 1987 ஃபஸ்ட் டைம் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா உமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டினா பக்ஸா. ஸோ இப்போ மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் கிறிஸ்டினா பக்ஸா வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்க ஒரு சிங்கிள்ஸ், அதாவது ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் ஆகிறது இதான் ஃபஸ்ட் டைம். டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 8 தடவை சாம்பியனாக இருக்காங்க. ஸோ கிறிஸ்டினா பக்ஸாவும் ஜியாங் ஜின்யூ இவங்க வந்து இரட்டையர் பிரிவில் சாம்பியனாக இருக்காங்க. ஒற்றையர் பிரிவில் கிறிஸ்டினா பக்ஸா வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் பார்த்திங்கன்னா தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள், பாரம்பரியம், கட்டடக்கலை, இலக்கியம், கலாச்சாரம், நாகரிக சிந்தனைகள், இந்த மாதிரி 13 படைப்புகளும், வந்தே மாதரம் பாடலை எழுதிய பக்கிம் சந்திர சட்டர்ஜி குறித்து தமிழ், ஹிந்தி, ஆங்கில மொழிகளில் மொத்தமாக 16 படைப்புகளையும் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து இந்த நிதியாண்டில் ஏப்ரல் டு ஜனவரி வரையிலான ஃபஸ்ட்டு 10 மந்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய நிதி பற்றாக்குறை 9.81 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ 2026 to 27 பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா, இந்த பட்ஜெட் படி எவ்வளோ % வந்து நிதி பற்றாக்குறை குறைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் லாஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்லிமலை. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2018 செப்டம்பர் 23. 2025 to 26 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 8.25%. சமீபத்தில் யுரேனியம் விநியோகத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கீழ்கண்ட எந்த நாடும் கையொப்பமிட்டுள்ளன? ஆன்சர் கனடா. பாரத் மின்சார உச்சிமாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? நியூ டெல்லி. F-15 ரக போர் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டினுடையது? ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஹோர்மோஸ் நீரிணை உலகின் எத்தனை சதவீத எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பகுதி? ஆன்சர் 20%. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1981. ஹிஸ்புல்லா அமைப்பு கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் லெபனான். தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? February 28. மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டினா பக்ஸா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.